மாபெரும் நிகழ்வுகளை ஒன்றிணைத்து முப்பெரும் விழா என்கிற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற கட்சியினுடைய தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் அப்துல் ரசாக் அவர்களே, இந்த நிகழ்வை மிகச்சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய துணை தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி தலைவர் அன்பு சகோதரர் முகமது இப்ராஹிம் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஏ.கே. கரீம் அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் முகமது தமீம் அன்சாரி அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்டத்தின் துணை தலைவர்கள் முகமது சலீம் அவர்களே, அப்துல் மஜீத் அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சையது அப்துல்லா அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜா முகமது அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மாபாஷா அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்ட வர்த்தகரணி தலைவர் சுஜாவுத்தீன் அவர்களே, மயிலாப்பூர் தொகுதியினுடைய நிர்வாகிகள் அன்பு சகோதரர் செயலாளர் ஃபைசான் பாஷா அவர்களே, டி நகர் தொகுதி தலைவர் ஜின்னா மற்றும் நிர்வாகிகளே, விருகம்பாக்கம் தொகுதியினுடைய தலைவர் அப்துல் ரசாக் மற்றும் நிர்வாகிகளே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி நவிழ்வதற்காக காத்து கொண்டிருக்கிற மயிலாப்பூர் தொகுதியினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் ரஹ்மான் நவாஸ் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்விலே திரண்டு நிற்கிற எனது அருமை ரத்தத்தின் ரத்தங்களான எஸ்டிபிஐ கட்சியினுடைய அன்பு உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக எனது வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த சென்னையினுடைய தலைநகரிலே, தமிழகத்தினுடைய தலைநகரிலே, வங்க கடலோரம் கடலிலிருந்து பார்த்தாலும் சரி, சென்னையிலிருந்து பார்த்தாலும் சரி, லைட் ஹவுஸில் இருந்து பார்த்தாலும் சரி, இருவர்ணம் பொறித்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த கொடியை இன்றைக்கு இங்கே ஏற்றி வைத்து, அதிலும் தமிழகத்திலே இல்லாத அளவிற்கு இத்தனை உயரமான ஒரு கொடி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பறக்கிறது என்று சொன்னால் அது பட்டினப்பாக்கத்தில் பறக்கிறது என்கிற ஒரு மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், தொகுதியினுடைய நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, முப்பெரும் விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவிலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக நானும், அதுபோல மாநில பொதுச் செயலாளராக அப்துல் கரீமும், அதுபோல மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மட்டும் இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தரவில்லை. இன்னும் 5 நிமிடம் பொறுத்தால் இறைவனுடைய புறத்திலிருந்து வானிலிருந்து கூட மழையின் மூலமாக உங்களை வாழ்த்துவதற்கு இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அதுவும் கூட காத்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லோரும் சேர்ந்து வாழ்த்த இந்த நாட்டிலே பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற முழக்கத்தை நோக்கி இந்த அத்தனை மக்களையும் திரட்டுகிற பொறுப்பை இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பணிகளை நாம் செய்ய போகிறோம். அன்பு சகோதரர்களே, பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தோடு தான் எஸ்டிபிஐ குமரி முதல் டெல்லி வரை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பசியிலிருந்து நம்மை எல்லாம் விடுவிக்கிற வகையில் தான் இன்றைக்கு கொடியேற்றி வைத்தார்கள், சாக்லேட் கொடுத்தார்கள், அந்த கல்வெட்டை திறந்து வைத்தார்கள் என்பதோடு இல்லாமல் எங்களால் என்ற எங்களது பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை தந்து எங்களை போல பசியோடு இருக்கிற, அதிலும் கூட நாளைக்கு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் நாளை வரவிருக்கிற சூழலில்
எல்லா ஏழைகளுடைய வீடுகளிலும் எங்களால் இயன்ற ஒரு உதவியின் மூலமாக அடுப்பெரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் SDPI கட்சியினர் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ உணவு கொடுப்பார்கள் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கு எனக்கு முன்பாக நிற்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே வாழுகிற 130 கோடி மக்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை என்றால், குறை என்றால் SDPI கட்சியினரும் மட்டும் தெரிவித்தால் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு மக்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு பேசுகிறவர்களாக, அதற்காக தன்னால் என்ற உதவிகளை செய்பவர்களாக SDPI கட்சியினர் நாடெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது என்பதை உங்களது உள்ளத்திலே நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் சட்டமன்ற MLA ஆபீஸுக்கு போறீங்களோ இல்லையோ, கவுன்சிலர் ஆபீஸுக்கு போறீங்களோ இல்லையோ, SDPI ஆபீஸிற்கு வந்தால் உங்களது பிரச்சனை தீரும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையிலான செயல்பாடுகளை SDPI கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி செய்வதற்கு ஏதாவது அவர்களுக்கு வாக்கு வேணும், ஓட்டுக்காக வேண்டி செய்வார்கள் அல்லது நாளைக்கு பதவிக்காக வேண்டி செய்வார்கள் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். வாக்கு, தேர்தல், ஓட்டு என்பதை எல்லாம் தாண்டி எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இன்றைக்கு பசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து எங்களால் இயன்றதை நாங்கள் தருவோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த படை உங்களை வந்து சந்தித்திருக்கிறது. நீங்களும் எங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள். எனவே இருவரும் இணைந்திருக்கிறோம். இணைந்து இந்த நாட்டிலே ஒரு மாபெரும் சாதனையை படைப்போம் என்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த பணிகள் நாடெங்கும் நடைபெறுவதற்கு, நாடெங்கும் நம்பிக்கை இழந்து நிற்கிற மக்களுக்கு, சென்னை மாவட்டத்திலே, தமிழ்நாட்டுடைய சென்னை தலைநகரத்திலே கூட இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சென்னையினுடைய நிலைமையே இப்படின்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தையோ, திருநெல்வேலி மாவட்டத்தையோ, வேலூர் போன்ற மாவட்டத்தை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வாழுகிற மக்களுக்கு பாதுகாப்பு என்பது குறைவாக இருக்கிற, அதிலும் பெண்களாக இருந்தால் அனுதினமும் அவர்களுக்கு தொந்தரவுகள் நடக்கிற, அதற்காக வேண்டி சட்டங்களை இயற்றித்தான் இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்துடைய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழ்நாட்டிலே வாழுகிற எல்லோரையும் பாதுகாக்கிற கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. SDPI கட்சி அந்த கடமையை மக்களிடத்திலே சொல்லுவது மட்டுமல்லாது, உன்னையும் நீ பார்த்துக்கொள், பாதுகாத்துக்கொள், மக்களையும் நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிற செயல்பாட்டோடு இன்றைக்கு SDPI மக்களிடத்திலே சென்று வருகிறது. எனவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் நம்பிக்கை நட்சத்திரமாய் நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கிற SDPI என்றென்றும் உங்களது உள்ளத்திலே நிலைத்து வாழும். SDPI மீது நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவாறு உங்களுக்கான அத்தனை விதமான போராட்டங்களையும் SDPI நடத்தும் என்று சொல்லி அற்புதமான இந்த மாலை நேரத்தில் மிக அற்புதமானதொரு முப்பெரும் விழாவை நடத்தி இருக்கிற தென் சென்னை SDPI கட்சியினுடைய வடக்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும், மயிலாப்பூர் தொகுதியினுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த பகுதியை சார்ந்த அத்தனை SDPI கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும், கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே திரண்டு நிற்கிற அத்தனை என்னுடைய சொந்தங்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.